ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சம்பார கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் காயெல்லாம் சேர்த்து கொடுக்குறதுனால தனியாக எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி இந்த மாதிரி பொன்னிறமானதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 போல் பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் பட்டாணி அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்த பின்னாடி இந்த காய் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்த பின்னாடி இதில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மெத்தடை குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு விசில் வைங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். இது அப்படியே ரெடி ஆகட்டும். இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் வேக வைங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சம்பார கிச்சடி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் தயிர் வச்சு சாப்பிட்லாம். சட்னி, சாம்பார் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்லாம். ஒருவேளை இந்த மாதிரி இதில் சக்கரை வச்சு சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளை சக்கரை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். Thank you for watching, friends.